டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் திராவிட எதிர்ப்பு என்கிற அடிப்படையில் தமிழ் தேசியத்தை முடக்கிவிட்டார்கள் என்கிற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அது குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்கவிருக்கிறோம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம். தொல் திருமாவளவன் அவர்கள் கூறியதாக விகடன் இதழில் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த கருத்து, தமிழ் தேசியத்தை திமுக எதிர்ப்பில் முடக்கிவிட்டனர். வட இந்தியாவில் திராவிடம் என்றாலே அது தமிழ் என்றுதான் பொருள். ஏனென்றால் அவர்கள் ஆரியத்தையும் பார்ப்பனியத்தையும் சனாதனத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி இருக்க நாம் எப்படி திராவிடத்தை எதிர்க்க முடியும்? ஆனால் இன்று திராவிடத்தை எதிர்ப்பவர்கள் தங்களை தமிழ் தேசியவாதிகளாக அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தமிழ் தேசியத்தை பார்ப்பனியத்திற்கும் வடவர் ஆதிக்கத்திற்கும் இந்துத்துவத்திற்கும் எதிராக நிறுத்தாமல் தெலுங்கர்களுக்கு எதிராக நிறுத்துகிறார்கள். கருணாநிதி எதிர்ப்பில் கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். ஒட்டுமொத்தமாக திமுக எதிர்ப்பில் அதை முடக்கிவிட்டனர் அப்படின்னு தொல் திருமாவளவன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. ஐயா தொல் திருமாவளவன் கற்றறிந்த ஒருவர்தான். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக தொல் திருமாவளவன் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாகவும் தொடர்ந்து எல்லோரையும் குழப்பத்தில் ஆழ்த்தி கொண்டே இருப்பது போலவும் மாற்றி மாற்றி கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது உலகம் அறிந்த ஒன்று. அதே வேளையில் இந்த வேளையில் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை தொல் திருமாவளவன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை மனதில் வைத்து சொல்கிறாரா என்று நமக்கு தெரியவில்லை. ஆனாலும் கூட இந்த தமிழ் தேசிய தளத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை இங்கே நாம் பதிய வைக்க வேண்டியிருக்கிறது. தொல் திருமாவளவன் அவர்களுக்கு மிகவும் ஒரு நெருடலாக இருக்கக்கூடியது என்னவென்றால், தமிழ் தேசியர்கள் கருணாநிதியை எதிர்ப்பதும் திமுகவை எதிர்ப்பதும் இதுதான் திருமாவளவனுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பதாக இந்த கருத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். தெலுங்கர்களை மட்டுமே எதிர்க்கிறார்கள் என்பதையும் திருமாவளவன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக கலைஞர் கருணாநிதி, திமுக, தெலுங்கர்கள் இந்த மூன்று பேரையும், இந்த மூன்று தரப்பினரையும் தமிழ் தேசியர்கள் எதிர்ப்பது கூடாது. அப்படியே ஏற்றுக்கொண்டு நீங்கள் பார்ப்பனிய சனாதனத்தை எதிர்க்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். உண்மையிலேயே இந்த திராவிடம் என்ற சொல் இது ஒரு சமஸ்கிருத சொல் என்பது உலகறிந்த ஒன்று. ராபர்ட் கால்டுவெல் இந்த திராவிட என்கிற ஒரு பெயரை தென்னிந்திய என்கிற தமிழில் நாம் கூறக்கூடிய ஒரு பெயருக்காக அதனுடைய சமஸ்கிருத சொல்லாகத்தான் அதை பயன்படுத்துகிறார். அவருடைய அந்த ஒப்பிலக்கண நூலிலேயே சவுத் இண்டியன் ஆர் திராவிட அப்படின்னு தான் சொல்கிறார் அவர். எனவே அது தென்னிந்தியா என்றுதான் பொருள். அறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் வைத்ததற்கு காரணமும் அது ஒரு தென்னிந்திய நிலப்பரப்பை 4 மாநிலம் 5 மாநிலத்தை குறிக்கக்கூடிய புதுச்சேரியோடு சேர்த்து 5 மாநிலங்களை யூனியன் பிரதேசத்தோடு சேர்த்து தென்னிந்தியாவை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாகத்தான் பயன்படுத்துகிறார்கள். ஆக திராவிட என்கிற ஒரு சொல்லுக்கு அது தென்னிந்தியா என்கிற அடிப்படையில் தான் ராபர்ட் கால்டுவெல் பயன்படுத்துகிறார், அறிஞர் அண்ணா பயன்படுத்துகிறார். இதையெல்லாம் தாண்டி திராவிடர் கழகத்தினுடைய முன்னோடியாக கருதக்கூடிய நடேசன் அவர்கள், நடேச முதலியார் என்று அழைக்கப்படக்கூடிய நடேசன் அவர்கள், அவர் அந்த திராவிட என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார். ஜான் ரெவரன் ரத்தினம் அவர்கள் திராவிட என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார். அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் திராவிட என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார். இதில் அயோத்திதாச பண்டிதர் ரெவரன் ஜான் ரத்தினம் போன்றவர்கள் எல்லாம் அந்த திராவிட என்கிற சொல்லை அவர்கள் முழுக்க முழுக்க பறையர் பெருங்குடி மக்களுக்கு தான் அப்பொழுது பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக அவர்கள் பயன்படுத்தவில்லை. எனவே அதற்கு ஒரு காரணம் இந்த சாதிய தீண்டாமையிலிருந்து நாம் வெளியேற வேண்டும் என்றால் ஒரு பொது பெயரில் நாம் அழைக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் கூறியிருக்கலாம். ஆனால் அதில் உள்ளார்ந்த என்ன ஒரு சரியான நிலைமை தன்மை இருக்கிறது என்பதை நாம் ஒப்பிட்டு பார்க்கணும் இல்லையா, ஒரு இடை போட்டு பார்க்க வேண்டும். அது அந்த காலகட்டத்தில் அது பொருந்தியிருந்தாலும் கூட அதற்கு பிறகு நீங்கள் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் தமிழர் என்பதைத்தான் முன்னிலைப்படுத்தினாரே தவிர திராவிட என்பதை பிற்காலத்தில் அவர் முன்னிலைப்படுத்தலை. ஏனென்றால் அது ஒரு குறிப்பிட்ட நீங்கள் ஒரு சமூகத்தை மட்டுமே குறிக்கக்கூடிய சொல்லாக போயிடுச்சுன்னா ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் அது ஒரு பொதுவான சொல்லாக இருக்காது. உண்மையிலேயே இந்த திராவிட என்ற சொல் பார்த்திங்கன்னா தெலுங்கர்களை குறிப்பதே அல்லது திரவைத் என்கிற அந்த சொல்லிலிருந்து அது வருகிறது. இன்னும் இந்த திரவைத் குறித்து மிகப்பெரிய ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார் வழக்கறிஞர் சக்திவேல் ஐயா அவர்கள். தமிழ்நாடு தமிழருக்கு என்கிற ஒரு நூலை எழுதியவர். தற்பொழுது இந்த திராவிட என்ற சொல்லுக்கான அதனுடைய மூலச்சொல் என்ன, அதனுடைய விவரங்கள் என்ன என்பதை அவர் இன்னும் ஆழமாக ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். ஒரு புத்தகத்தை தற்பொழுது ஆங்கிலத்தில் வெளியிடப் போகிறார்.
ஆக இந்த திராவிட் என்ற சொல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மிக ஆழமாக போனால் அது வந்து தமிழ் என்கிற ஒரு சொல்லில் தான் போய் நிற்கும். ஆனால் நடைமுறையில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது இந்த தமிழ் என்கிற சொல்லை ஏன் நேரடியாக இந்த திராவிடர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பயன்படுத்தவில்லை. இந்த திராவிட இயக்கங்கள், திராவிட முன்னோடிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் தமிழ் என்ற சொல்லை ஏன் பயன்படுத்தலை? தமிழ் வாழ்க என்று சொல்வார்கள், ஆனால் தமிழர்கள் வாழ்க என்று சொல்ல மாட்டாங்க. இங்கிருந்து தான் பிரச்சனை தொடங்குகிறது. அப்போ இவங்க யார் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லைங்களா? தமிழர்களுக்கு ஒரு பெரும் இழப்பு ஏற்பட்ட போது இந்த திராவிட இயக்கங்களும் கட்சிகளும் வெளியே வந்து அவர்கள் வந்து சாலைகள் இறங்கி போராடுவது போல நடித்தார்கள். ஆனால் 2009 முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு அவர்கள் எங்கே போனார்கள்? இந்த திராவிட என்கிற சொல் வந்து தெலுங்கர்களுக்கு பொருந்தாது. அதனால தான் நாம் திராவிட முகமூடி என்கிற அந்த சொல்லை நாம் வந்து தமிழ் ஊடகம் தொடர்ந்து பயன்படுத்துகிறது. உண்மையில் இந்த திராவிட இயக்கங்கள் கட்சிகளுக்கு முன்னோடியாக திமுக, அதற்கு முன்னதாக திக, அதற்கு முன்னதாக தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று அழைக்கப்பட்டாலும் கூட அதனுடைய பெயர் நேரடியாக தென்னிந்திய நல உரிமை சங்கம் கிடையாது. இது குறித்து த ஹிந்து நாளிதழில் மறைந்த முத்தையா அவர்கள் எழுதிய ஒரு கட்டுரையில் நம்ம இது பற்றி ஒரு தரவுகளை அறிந்து கொள்ளலாம். அதில் சொல்கிறாங்க, த ஜஸ்டிஸ் பார்ட்டி, நவ் virtually a footnote in history books, was founded 100 years ago. It was on November 20th, 1916 that non-Brahmin gentlemen of position and influence both in Madras and Mofussil gathered at a meeting in Victoria Public Hall and agreed to found two institutions. One was to be called the South India People's Association and was to be a joint stock company that would publish newspaper in English, Tamil and Telugu to present the non-Brahmin viewpoint. The other was South India Liberal Federation, which was to promote the interests of non-Brahmin caste Hindus. The first issue of the paper called Justice appeared on February 26, 1917. இந்த திமுக, திக ஆகியவற்றுக்கு முன்னோடியாக இருந்ததாக கூறப்படக்கூடிய அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று அழைக்கப்பட்ட அந்த அமைப்பு 1916 ஆண்டு நவம்பர் 20 சென்னையில் உள்ள விக்டோரியா அரங்கில், இப்போ வந்து சென்னை எம்ஜிஆர் ரயில் நிலையம் இருக்கு இல்லைங்களா, மத்திய ரயில் நிலையம், அதற்கு மேற்புறமாக இருக்கக்கூடிய அந்த விக்டோரியா அரங்கில் தான் கூடியிருக்காங்க. கூடி 2 அமைப்புகளை அப்பொழுது உருவாக்கினார்கள். ஒன்றினுடைய பெயர் சவுத் இந்தியா பீப்புள்ஸ் அசோசியேஷன், அதாவது தென்னிந்திய மக்கள் கழகம். அடுத்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுத் இந்தியா லிபரல் ஃபெடரேஷன், அதாவது தென்னிந்திய விடுதலை பேரமைப்பு அல்லது விடுதலை கூட்டமைப்பு அல்லது சுயாதீன கூட்டமைப்பு அப்படின்னு தான் பெயர். ஆக 2க்குமே பெயர் வந்து சவுத் இந்தியா அப்படின்னு தான் வச்சுருக்காங்க, தென்னிந்தியான்னு தான் வச்சுருக்காங்க. இந்த நீதி கட்சி, தென்னிந்திய நல உரிமை சங்கம், இந்த லிபரல் ஃபெடரேஷன், அதே போல் தென்னிந்திய மக்கள் சங்கம் ஆகிய இந்த 2 அமைப்புகளுக்கும் முன்னோடியாக ஆணிவேராக இன்னொரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த 1916 ஆண்டுக்கு 1-2 ஆண்டுகளுக்கு முன்னதாக அந்த அமைப்பை தொடங்கியவர், அதற்கு வித்திட்டவர், அதனுடைய ஆணிவேராக இருந்தவர் தான் டாக்டர் நடேச முதலியார். அவர் திருவல்லிக்கேணியில் ஒரு பெரிய ஒரு மருத்துவர், புகழ்பெற்ற ஒரு மருத்துவர். அந்த நடேசன் அவர்களிடம், டாக்டர் நடேசன் அவர்களிடம் சென்ற ஒரு 4 பேர், அவர்கள் அரசு ஊழியர்களாக பணியாற்றியவர்கள். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து எங்களுடைய உயர் மேல் அதிகாரிகள் பூரா பிராமணர்களாக இருக்கிறாங்க, அவர்கள் எங்களை ரொம்ப வந்து துன்புறுத்துகிறாங்க, சொல்லனா துயரத்தை நாங்கள் வந்து வச்சுக்கிட்டு வெளியில் சொல்ல முடியாமல் இருக்குது, நம்ம சொந்த மண்ணில் வந்து நம்ம இந்த பிராமணர்களுக்கு வந்து அடிமைகளாக இருக்க வேண்டியது இருக்குது, துன்பத்தை கொடுக்குறாங்கன்னு சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சரி இதற்கு வந்து ஒரு அமைப்பை உருவாக்குங்கள், அந்த அமைப்பு ரீதியாக நம்ம இந்த மேலாதிக்கத்தை வந்து எதிர்ப்போம் என்று சொல்லிட்டு அப்போ ஒரு அமைப்பு உருவாக்க சொல்கிறாரு. அந்த அமைப்புக்கு பெயர் யுனைடெட் மெட்ராஸ் லீக் என்பது தான் அந்த அமைப்பினுடைய பெயர். ஆக யுனைடெட் மெட்ராஸ் லீக், அதற்கு பிறகு சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன், அதற்கு பிறகு லிபரல் ஃபெடரேஷன், சவுத் இந்தியா லிபரல் ஃபெடரேஷன், இந்த 3 அமைப்புகள் தான் அப்பொழுது முதலாக தொடங்கப்படுகிறது. அதாவது திக, திமுகவிற்கு முன்னதாக இதுதான் முதலாக இந்த பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கான சாதி இந்துக்களுக்கான ஒரு வேலையை செய்வதற்கு தான் இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் இப்படி சொல்கிறாங்க இல்லைங்களா. இந்த சவுத் இந்தியா லிபரல் ஃபெடரேஷன் என்பது உருவாக்கப்பட்டது 1916 ஆண்டு. இத்தகைய ஒரு நோக்கத்தோடு தான், இலக்கோடு தான் அது அமைக்கப்பட்டது. இந்த சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃபெடரேஷன் என்று சொல்லக்கூடிய தென்னிந்திய விடுதலை சுயாதீன இந்த அமைப்பு இருக்கு இல்லைங்களா, அதைத்தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது 2ஆக பிரிவுபடுகிறது. ஒன்று MC ராஜா தலைமையில், இன்னொன்று தனியாக பிரிகிறது. அந்த 2வது பிரிவுக்குத்தான் பெரியார் ராமசாமி அவர்களை தலைவராக ஆக்குறாங்க.
அவர் ஏற்கனவே சுயமரியாதை இயக்கம் வந்து நடத்திட்டு இருந்தார். அவர் நடத்தி கொண்டிருந்த இந்த அமைப்புகளையும் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய நீதி கட்சி, அவர் தலைமையிலான நீதி கட்சியும் எல்லாம் ஒன்றிணைத்து திராவிடர் கழகம் என்று சேலத்தில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் அவர் பெயர் மாற்றம் செய்து கொண்டு போகிறாரு. பெரியார் ராமசாமி அவர்களுடைய உடன் இருந்து சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கி நடத்திய, அதே போல இந்த ஒட்டுமொத்த அமைப்பாக உருவாக்கியதற்கு பிறகு அதனுடைய திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்த கியாபே விஸ்வநாதம் ஐயா அவர்கள் இது திராவிடர் கழகம் என்று சொல்வது பொருந்தாது, தமிழர் கழகம் என்று பெயர் மாற்ற வேண்டும் என்று பெரியார் ராமசாமியிடம் கோரிக்கை வைக்கிறார். ஆனால் அதையெல்லாம் காதில் வாங்கி கொள்ளாத பெரியார் ராமசாமி சேலத்தில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் அறிஞர் அண்ணாவை வைத்து திராவிடர் கழகம் என்று அறிவித்து விடுகிறார். அதற்கு அதை எதிர்த்து, அதை கண்டித்து தமிழர் கழகம் என்று கியாபே விஸ்வநாதம் தனியாக வெளியே வந்து தொடங்குகிறார். அது ஒரு வரலாறு. ஆக எந்த இடத்திலுமே தமிழர்கள் இந்த திராவிட என்கிற பெயரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தென்னிந்தியா என்கிற அடிப்படையில் தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்கள், தமிழர்கள் என்கிற 4 பேர் வாழ்ந்த இந்த தென்னிந்திய நிலப்பரப்பை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு திராவிட எனும் சொல் பெரியார் ராமசாமியால் தான் திராவிடர் என்று ஒரு மனிதர்களை குறிக்கக்கூடிய சொல்லாக தவறாக அது வந்து முன்வைக்கப்படுகிறது. அதை பிடித்து கொண்ட பிற்காலத்தில் வந்த திமுகவினர் திராவிடர் என்பது ஒரு தனி இனம் போலவும் அது ஒரு தனி மொழி போலவும் உருவாக்கிவிட்டார்கள். இன்றைய அளவில் உலக அளவில் அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கொண்ட ஒன்று என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மொழி அடிப்படையில் தான் இனம் என்பது வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த மொழியை அவர்கள் பேசிக் கொண்டிருக்க வேண்டும், தொடர்ந்து நீண்ட நெடுங்காலம் அந்த மண்ணிலேயே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்கிற இந்த வரையறையெல்லாம் தான் அவர்கள் இன வரையறையாகவும் அதே போல் செம்மொழி என்கிற அந்த தகுதி பெறுவதற்கும் அது உருவாக்கப்படுகிறது. அப்படி பார்த்தா தமிழர்கள் என்று நாம் இருக்கும்போது அன்று தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள், தமிழர்கள் என்று 4 பேரும் ஒரே ஒரு மதராஸ் மாகாணம் என்கிற அமைப்பில் பிரிட்டிஷ்காரர்கள் உருவாக்கி அது நிர்வாக அமைப்புக்காக இருந்தபோது அது திராவிடன் சொன்னதில் வந்து கூட நம்ம வந்து தவறாக எடுத்துக்கல. சமஸ்கிருத சொல்லாக இருந்தாலும் தென்னிந்தியா என்பதைத்தான் நம்ம குறிக்கிறாங்க. ஆரியர்கள் என்பதால் இங்கே திராவிடர்கள் என்பதாக கொண்டு வந்தார்கள். இந்த ஆரியம் என்ற சொல்லை உருவாக்கியவர்களும் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் தான். இந்த திராவிட என்ற சொல்லை வந்து முன்வைத்ததும் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் தான் அதை பண்ணாங்க. ஆக அது முழுக்க ஆங்கிலேயர்களால் திணிக்கப்பட்ட ஒரு இரட்டை குதிரை, நம் மீது திணிக்கப்பட்ட இரட்டை குதிரை. ஆக அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சு. நம்ம இன்னும் ஏன் வந்து அதையே கைப்பற்றி கொண்டிருக்க வேண்டும்? என்ன ஆச்சு? திருமாவளவன் ஐயா இப்போ சொல்கிறாங்க இல்லையா, தமிழ் தேசியர்கள் வந்து திராவிட எதிர்ப்பை வைத்து, திமுக எதிர்ப்பை வைத்து, கருணாநிதி எதிர்ப்பை வைத்து, தெலுங்கர் எதிர்ப்பை வைத்து தமிழ் தேசியத்தை முடக்கி விட்டார்கள் சொல்கிறார் இல்லைங்களா? சரி, தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த தமிழ் தேசியை வளர்த்துவதற்காக இத்தனை ஆண்டு காலம் பட்ட பாடு என்ன? எந்த இடத்தில் அவர் தமிழ் தேசியத்தை நிலைநிறுத்தியிருக்கிறார்? திருமாவளவன் சொல்லக்கூடிய தமிழ் தேசியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? திராவிட தமிழ் தேசியம் என்பதாக இருக்கிறது. எப்படி வந்து பெரியார் ராமசாமி தமிழ் தேசியம், மே 17 தமிழ் தேசியம், சுபவீரபாண்டியன் தமிழ் தேசியம், கருணாநிதி தமிழ் தேசியம் என்று இவர்கள் வசதிக்கு வைத்துக் கொள்கிறார்களோ அதுபோல திருமாவளவனும் இதை திராவிட தமிழ் தேசியம் என்பதாகத்தான் கடந்த ஆண்டுகள் பூராமே கொண்டு வந்தார். தொடக்கத்தில் பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கான கொண்டு வரப்பட்ட அமைப்பு என்று கூறப்பட்டாலும் பிராமணர்கள் அல்லாதவருக்கான சாதி இந்துக்களுக்காக கொண்டு வரப்பட்ட அமைப்பு தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம், த சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃபெடரேஷன் என்பது. இது ஏன் திருமாவளவன் எங்கேயுமே சொல்றது இல்லைன்னு தெரியல. அப்புறம் எதற்காக வந்து அந்த அமைப்புக்கு தான் திராவிடர் கழகம் என்று பெரியார் ராமசாமி பெயர் வைத்தார். அந்த பெரியார் ராமசாமி பெயர் வைத்தது அடிப்படையில் தான் அறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று வைக்கிறார். ஆனால் திருமாவளவன் இன்னமும் திராவிடத்தை பிடித்துக் கொண்டே இருப்பதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு நமக்கு புரியல. சரி, அடுத்து மிக முக்கியமா தெலுங்கர்களை தமிழ் தேசியவாதிகள் எதிர்க்கிறார்கள் என்பதை திருமாவளவன் பதிவு வைத்திருக்கிறார். வட இந்தியாவில் போனால் எல்லா திராவிடர்கள் என்றாலே சனாதனத்துக்கு எதிரானவர்கள் என்று எடுத்துக்கொள்கிறார்கள் என்று சொன்ன திருமாவளவன் அவர்கள், நாங்கள் தமிழ்நாட்டில் வாழ்கிறோம், அந்த தென்னிந்தியா என்கிற அடிப்படையில் திராவிட என்கிற சொல் தென்னிந்தியாவிற்கு மாற்றாக சமஸ்கிருத சொல்லாக பயன்படுத்தப்பட்டது. அப்போது தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் எல்லாம் ஒன்றா வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்போ வந்து சரி ஒரு பொது பெயராக இருக்கட்டுமே என்று ஒரு வாதத்திற்காக ஏற்றுக்கொண்டாலும் கூட 1956 மொழிவழி மாநிலங்கள் பிரிந்து போயிடுச்சு. பெரும்பான்மை தெலுங்கர்கள் வசிக்கக்கூடியது ஆந்திரா என்றும், பெரும்பான்மை மலையாளிகள் வசிக்கக்கூடியது கேரளா என்றும், பெரும்பான்மை கன்னடர்கள் வசிக்கக்கூடியது கர்நாடகா என்றும், பெரும்பான்மை தமிழர்கள் வசிக்கக்கூடியது தமிழ்நாடு என்று அன்றே 1956ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலேயே பிரித்து கொடுக்கப்பட்டு விட்டது. இன்னமும் நாம் ஏன் அந்த திராவிட என்கிற பெயரை தமிழர்கள் சுமந்து கொண்டிருக்க வேண்டும்? ஆக 1956க்கு பிறகு திராவிட என்கிற இந்த சொல் வந்து இந்த பிறமொழியாளர்களான தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகளுக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், பத்திரிகை ஊடகங்களை கைப்பற்ற வேண்டும்,
திரைத்துறையை கைப்பற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு முகமூடியாக மாறி போய்விட்டது. அப்ப இந்த முகமூடியைத்தான் தமிழ் தேசியர்கள் தமிழ்நாட்டில் கடந்த 15 ஆண்டு காலமாக 2009 முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு இங்கே தமிழர்களுக்கு திராவிடம் என்கிற பெயரில் துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், கொலை செய்கிறார்கள், தமிழர்களை அழித்தொழிக்கிறார்கள், தமிழ் பண்பாட்டை அளிக்கிறார்கள், தமிழர் நாகரிகத்தை திராவிட நாகரிகம் என்று முகமூடி பூசுகிறார்கள், தமிழருடைய ஒட்டுமொத்த நாட்டை தங்கள் ஆட்சி அதிகாரத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த திராவிட முகமூடிக்குள் இருக்கக்கூடிய பிறமொழியாளர்கள் தொடர்ந்து சதிவேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற அந்த திராவிட முகமூடிகளைத்தான் தமிழ் தேசியம் இந்த 2009 முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு உண்மை தெரிந்து தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறது. இதனால் தமிழ் தேசியம் முடங்கி போய்விடவில்லை. கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த திராவிட முகமூடிகள் தான் முடங்கி போயிருக்கிறார்கள், எடுத்து தூர குப்பைக்குள் வீசப்பட்டிருக்கிறார்கள், அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறார்கள் மக்களால். ஆக மக்கள் என்ன சொன்னார்கள், என்ன நினைக்கிறார்கள் என்பது பற்றியெல்லாம் கவலைப்படாமல் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் காலையில் ஒரு பேச்சு, மாலைகள் ஒரு பேச்சு, மதியம் ஒரு பேச்சு, அடுத்த நாள் ஒரு பேச்சு என்று பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே 1956 மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதற்கு பிறகு தமிழ்நாடு என்பது தனி மாநிலமாக அளிக்கப்பட்டதற்கு பிறகும் கூட இந்த திராவிட என்கிற முகமூடிக்குள் இருந்து கொண்டு பிற மொழியாளர்கள் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தையும் திரைத்துறையையும் பத்திரிகை ஊடகத்துறையும் தொழில் வணிகத்துறைகளை எல்லாம் கைப்பற்றி கொண்டு எல்லோருக்கும் திராவிட முகமூடிகளை அணிந்துவிட்டு தமிழர்களை ஏய்த்து பிழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட முகமூடிகளைத்தான் தமிழ் தேசியம் தொடர்ந்து எதிர்த்துக் கொண்டிருக்கிறது, இனியும் எதிர்க்கும். முதல் எதிரியும் துரோகியுமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த திராவிட முகமூடிகள். முதல் எதிரி இவன் அழித்துக் கொண்டிருக்கிறான். பார்ப்பனிய எதிர்ப்பு என்கிற பெயரில் பார்ப்பனியத்தை எதிர்க்காமல் அவர்களோடு திரைமறைவில் உறவு கொண்டு விட்டு இவர்கள் திராவிட முகமூடிகள் தமிழர்களை அழிக்கிறார்கள். சனாதன எதிர்ப்புவாதிகள் என்று வெளியே 10ஆம் பசிலித்தனம் பேசிக்கொண்டு திரைமறைவில் அந்த சனாதனவாதிகளோடு கூட்டணி வைத்துக் கொண்டு அவர்கள் மூலமாக எம்எல்ஏ எம்பிக்களாகி அமைச்சர்களாகி கொண்டு இந்த திராவிட முகமூடிகள் தமிழர்களை ஏய்த்து பிழைக்கிறார்கள் என்பதால் தான் தமிழ் தேசியர்கள் இந்த திராவிட முகமூடிகளை எதிர்க்கிறார்கள். இவர்கள் சனாதன பார்ப்பனியத்தை வெறும் பேச்சில் மட்டும்தான் ஒழிக்கிறார்களே தவிர செயலில் எங்குமே ஒழிக்கவில்லை. மாறாக அவர்களிடம் சரணாகதி அடைந்து விடுகிறார்கள். எனவேதான் அந்த திராவிட முகமூடிகளை திருமாவளவன் உட்பட திராவிட முகமூடிகளை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் தமிழ் தேசியர்கள் இருக்கிறார்கள். ஏதோ நாம் தமிழர் கட்சி பின்னடைவு அடைந்து விட்டதால் இந்த திராவிட முகமூடிகள் எல்லாம் செய்வதெல்லாம் நியாயம் என்று திருமாவளவன் தற்பொழுது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பதற்காக முயற்சி செய்கிறார். அது தேவையற்ற ஒன்று, அது பலனற்ற ஒன்று. திரு தொல் திருமாவளவன் அவர்களே, தயவு செய்து இனியும் தமிழர்களை, தமிழ் தேசியர்களை, அதே போல தமிழ்நாட்டு மக்களையும் உலகெங்கிலும் வாழக்கூடிய 14 கோடி மக்களை இந்த திராவிட முகமூடிகளை வைத்துக்கொண்டு இன்னமும் இந்த ஏமாற்றக்கூடிய வேலையை உங்களுடைய தோழமை சுட்டிக்காட்டல் வட்டாரத்துக்குள் இருக்கக்கூடிய இந்த திராவிட முகமூடிகளுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். தமிழ் தேசியர்களுக்கு நீங்கள் பாடம் நடத்த வேண்டாம் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.